Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப ஈஸியா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு அந்த மசாலா இந்த மசாலா நிறைய மசாலாங்கலாம் சேர்ப்போம். பட் இன்னைக்கு நான் சொல்லி தர போற இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நான் எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன்ல தான் செய்ய போறேன். ஸோ இதே மெத்தட்ல நீங்க எல்லா ஃபிஷ்க்குமே நீங்க செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டான ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்படி ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம். குழம்பு மிளகாய் தூள் தான் மெயின் இதுக்கு. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்து நீங்க கூட வீட்டில் அரைச்சு வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பாதி எலுமிச்சப்பழச்சாறு. எலுமிச்சப்பழச்சாறு வந்து நிறைய சேர்த்துக்க வேண்டாம். ரொம்ப பெரிய எலுமிச்சப்பழமா இருந்ததுன்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாதியில இருந்து. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து இந்த மசாலா திக்கா இருந்தாதான் அந்த மீன்ல வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது கூட மீன் சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். பாருங்க இதுதான் கிழங்கா மீன். இந்த மீன் பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வஞ்சர மீன் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா வஞ்சர மீன்ல ஒரே ஒரு முள் தானே இருக்கும், சுத்திலும் முள் இல்லாம. அதே மாதிரி தான் இதுலயும் கூட இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சம் வந்து முள் இருக்கும். வஞ்சர மீன்ல சுத்தமா முள் இல்லாம இருக்கும். பட் இதுல வந்து கொஞ்சமா முள் இருக்கும். பட் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா இதுல வந்து சதையை தனியா எடுத்து கொடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மீனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லா பக்கமே நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை மசாலா ரொம்ப திக்கா இருக்கு, தண்ணி பத்தல அப்படின்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திட வேண்டாம். தண்ணி சும்மா லைட்டா தெளிச்சுட்டு நீங்க மறுபடியும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சமையல் எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி கோட் பண்ணும்போது அந்த மசாலா எதுவுமே உதிராம நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்றேன். இப்போ இதை வந்து அப்படியே நீங்க ஒரு 15 ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. ஒருவேளை நீங்க வந்து நீங்க நைட்டு செய்யறதா இருந்தா நைட் நீங்க ஊற வச்சு அடுத்த நாள் மத்தியானம் கூட நீங்க செய்யலாம். பட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மசாலா நல்லா ஊறிடுச்சுன்னா. ஸோ இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, மீனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தோசைகள்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ண வச்சிருக்கேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ஃபிஷ் எல்லாமே நல்லா ஊறி போய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடான உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சமாக மசாலா எடுத்து போடுறேன். இந்த மாதிரி போடும்போது அது நல்லா வந்து பபிள்ஸாக வரணும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பபிள்ஸ் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் வைக்கணும். கண்டிப்பாக மீடியமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா மசாலா எல்லாமே கரைஞ்சி போயிடும். மீன் வந்து நல்லா வேகாமல் இருக்கும். ஸோ நல்லா மீடியமில் வச்சு ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். எல்லா மீனும் ஒரே டைமில் போடாதீங்க, ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுங்க. போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து சமப்படுத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு மீனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் சமமா வேகும். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கோங்க. இது வந்து ரவுண்டா இருக்கனால எல்லா பக்கமே நீங்க திருப்பி போட்டு வேக வைக்கணும். சப்போஸ் வந்து நார்மல் மீன், சங்கரா மீன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 சைடு தான் இருக்கும். பட் இது வந்து உருண்டையா இருக்கனால எல்லா பக்கமே வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 4-5 பக்கம் கிட்ட வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை மாதிரி வேக வச்சுக்கோங்க சுத்தி போட்டு. இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து வெளியே எடுக்கும் போது அப்படியே நீங்க உடனே வெளியே எடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோசைகள் ஓரத்துல இந்த மீன் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் வந்து நீங்க உள்ள போட்டுருங்க. செகண்ட் பேட்ச் உள்ள போட்ட உடனே நீங்க இதை வெளியே எடுத்தீங்கன்னா இதுல இருக்க எக்ஸஸ் எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு உள்ள போயிடும். ஸோ அப்போ அந்த மீன்ல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸஸ் எண்ணெய் எதுவுமே இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தனித்தனியாக மசாலா தூள் அதெல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸி மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லா மீனுக்குமே நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.